எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் வந்துட்டாரா இதை செய்ய வைப்பார். ஏன் செய்ய முடியல தெரியுமா? செய்ய வைக்கிறவர் உள்ள இல்ல. காத்திரு, தரித்திரு, அவர் வருவார். உன் கையை அவர் கையாய் பயன்படுத்துவார். உன் வாயை அவர் வாயாய் பயன்படுத்துவார். நல்ல கைகளை சாட்டி அவர் அணையாமல் காக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை பற்றி எரிய பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். உன்னை அணையாமல் பாதுகாத்தது எதுக்கு தெரியுமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வந்தா நிறைய பேருக்கு நான் பதில் சொல்ல போறேன். ஓ ஜீசஸ், அநேகருக்கு நம்புறவங்க மட்டும் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கான தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார் சொல்லுவாங்க. நீ என்ன சும்மா இருக்க விட்டுறாத. நான் அப்படிதான் இருப்பேன். நான் தூங்குனது அவர் தூங்க விட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்ம பேசிட்டு தூங்க விட்டுருக்க கூடாது. பேதுருவே, நீ என்ன நீங்க நான் வராம இருப்பேன். ஓகே, நீ அவர் விட்டு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம். ஏசாயா 35வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து. ஹல்லேலூயா. இந்த பைபிள்ல ஆண்டவர் யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா, ரொம்ப பயந்து இருப்பாங்க தெரியுமா? விசேஷமாய் அவருடையவர்கள்ல ஆண்டவர் உடனே யார்கிட்ட பேசுவார் அப்படின்னா, இந்த பயப்படுறவங்கள்ட்ட. அதுக்காக பேசட்டும்னு சொல்லி பயப்படக்கூடாது. சில சிச்சுவேஷன்ல உடனே இப்படி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. மத்தேயு 14வது அதிகாரம் 26, 27 வசனத்துல அந்த வசனத்தை வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே இயேசு அவர்களோட பேசி, உடனே இயேசு அவர்களோட பேசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வருவார், பதிலளிக்க வருவார், ரட்சிப்பார். அவர் வந்துட்டார்னாலே ஆமே நம்ம ஜெயிச்சிட்டோம் அர்த்தம். எனவேதான் சவுல் ஏவலாட்களை அனுப்பி விடுவான் தாவீதை கொலை செய்யும்படிக்கு. சங்கீதம் 59 சொல்லப்பட்டிருக்கிறது. 59வது சங்கீதத்துல ஏவலாட்களை அவனை எங்க பார்த்தாலும் கொன்னுருங்க. நம்ம இந்த சீசனா இருந்தா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. ஆமா, எங்க பார்த்தாலும் கண்டவுடன் சுடவும் ஷூட்டிங் ஆர்டர். அப்படிதான் ஏவலாட்கள் சுத்திட்டு இருக்கும் போது தாவீது 59வது சங்கீதத்தை பாடுறாரு. எப்படி பாடுறாருன்னா, 9, 10 வாசிங்க. அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம், நீங்க எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவர் சந்திக்கிறார். அடுத்த வார்த்தை, தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். கர்த்தர் மேல இப்படிப்பட்ட, எனவேதான் அடுத்து அந்த சங்கீதம் கடைசியில படிக்கும் போது தெரியும். அதனால நான் அவர் வல்லமையை தான் பாடிட்டு இருப்பேன். நம்ம பல நேரத்தில் அவர் வல்லமையை பாடுகிறோமா, சத்ருவின் வல்லமையை பாடுகிறோமா? நானும் உம்முடைய வல்லமையை பாடுவேன். 9வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் வல்லமையை நான் கண்டு காத்திருப்பேன். அவனுக்கும் கொஞ்சம் வல்லமை இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு சவுல் தான் அதிகாரத்தில் இருக்கிறார். ஆனா நான் அவன் வல்லமையை பாட மாட்டேன். நான் யார் வல்லமையை பாடுவேன் தெரியுமா? என்னை அழிக்க வருகிறவன் வல்லமை அல்ல,
எந்த அழிவுக்கும் என்னை தப்புவிக்கிற என் இரட்சகருடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு வராது. நமக்கு சர்ச்சில் வந்து அப்படியே கொஞ்சம் அதுவும் இந்த ஸ்லோவெல்லாம் இந்த மெலடி எல்லாம் காலையில எடுக்கவே பயமா இருக்கும். சில பாருங்க முதல் பாட்டுக்கு பயங்கரமா கை தட்டுவாங்க, ரெண்டாவது பாட்டு ரெஸ்ட், மூணாவது பாட்டு தட்டுறதுக்கு. ரெண்டாவது பாட்டு டைம் தான் அடுத்து என்ன பாட்டு வர போகுதோ, அந்திய கால அபிஷேகம் அட்டி, அதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட்டிங். ஹல்லேலூயா. அவன் வல்லமையை நான் பார்க்கிறேன். பார்த்ததும் சவுலே, இஸ்ரவேலர் எல்லாரும் கோலியாத்தின் வல்லமையை பாடிட்டு இருக்கும் போது கையில ஒரு தடியும் இடுப்புல ஒரு பையன் போட்டுட்டு ஒருத்தன் கர்த்தர் வல்லமையை பாடிட்டு வாரான். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் போது நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கடந்த நாளிலே இந்த வார்த்தையை இதோடு கூட சேர்ந்து தியானிக்கும் போது ஆவியானவர் சிந்தையிலே ஒரு வார்த்தை அப்படி எழுதினார். என்ன தெரியுமா? இவர் உன்னை விடுவிக்கிறது தான் என் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை காப்பாத்துறது தான் அவருக்கு சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. இதை எழுதும் போதே அப்படியே மனசுல அப்படி ஒரு சமாதானம். இவ்வாறு உன்னை விட்டு எனக்கு அதான் உன் பேரில் சந்தோஷமாய் என் பிள்ளை தப்பிட்டான். ஆமே. ரிசல்ட் வந்ததும் என் பிள்ளை, ரிசல்ட் வந்து நீ பாஸ் ஆயிட்டானா, சரி ரைட். பிள்ளைங்களுக்கு கூட இந்த சந்தோஷம் இருக்குமான்னு தெரியாது. பிள்ளை பாஸ் ஆயிட்டான். ஆமே. க்ளோரி. நம்ம பல நேரத்துல எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என்ன உண்மையா நேசிக்கிறார்? அப்படி நம்புறவங்க கைகளை உயர்த்தி, தள்ளாமலே என்னை ரிதனமாம் ரே தள்ளாமலே ஓ தாகின. ஹல்லேலூயா. 18 வருட கூனியாகிய ஸ்திரீ இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு தொட்டு அவன் நிமிர்ந்து மகிமைப்படுத்தி அவர் அதுல சந்தோஷப்படலான்னு பார்க்கும்போது சர்ச் லீடர் வராரு. வந்து ஓய்வு நாள்ல இதெல்லாம் செய்யலாமான்னு விட்டாரே 2. ஆமே. என்ன கோவம் வந்துட்டு தெரியுமா அவருக்கு? ஏன்னா சந்தோஷத்துல கை வைக்க வரான். ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. அவ எழும்பி தேவனை மகிமைப்படுத்தும் போது அவர் அப்படி பார்த்து ரசிக்கும் போது அவர் உன் பேரில் சந்தோஷமா. ஹல்லேலூயா. சூம்பின கையோடையவன் ஒருத்தன் இருக்கிறான், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தார், நமக்கு நம்ம சந்தோஷம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்படி அவர் நினைச்சனாலதான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆமே. ஒரு கழுதைக்கு கட்ட அவிழ்க்க போகும்போதே 2 பேர் வந்து நிக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் எழுதி இருக்கு, ஒண்ணுமே இல்ல, ஆண்டவருக்கு வேண்டும், அவ்வளவுதான். உன்னை ஏன் விடுவிக்க வாரேன்னு பிராமிஸ் பண்றாருன்னா நீ ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஏசாயா 62:1 இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அது நீதி
பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் அது வெளிப்படும் மட்டும் நான் அமராமலும் இருப்பேன். நீதியை பிரகாசத்தை போலவும் ரட்சிப்பு எரிகிற ஆண்டவரை குறித்து இதே ஏசாயாவை கொண்டு இன்னொரு வார்த்தை 42வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், அதிலே 3வது வசனத்திலே என்ன எழுதி வைக்கிறார் தெரியுமா? அவர் நெறிந்த நாணலை மங்கி எறிகிற திரியை. இப்ப 62:1 என்ன பார்க்கிறோம்? அவர் பிரகாசத்தை போலவும் எரிகிற தீவட்டியை போலவும் எரிய பண்ணுவாராம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கடந்த நாளிலே காண்பித்து பேசினது இதுதான். அவர் அணையாமல் காக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை பற்றி எரிய பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். ஆமென். அப்படி என்றானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். உன்னை அணையாமல் பாதுகாத்தது எதுக்கு தெரியுமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல். கர்த்தர் என்னை அணையாம காக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கிறது. மங்கி எரிகிற திரி, ஒரு திரி மங்கி எரியும் போது எல்லாரும் அணையும் தான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் அணைக்க மாட்டேன் மட்டும் இல்ல. உன் தேவன் யார் என்பதை புரிந்துக்கோ. உன்னை அணையாமல் காக்கிறவர் மட்டுமல்ல, உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் வேதம் சொல்லுகிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இந்த தீபம் அணைய வேண்டியது? அணையாம காக்கிறான். எனக்கு ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை? நீதியை பிரகாசத்தை போல ரட்சிப்ப. எல்லா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தரோ எல்லாவற்றையும் உனக்கு நீ சுத்தி பார்க்கும் போது எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர் என்னை விடுவித்தார்னு சொல்லும் போதே ஆனா பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆமே. உன்னை அணையாமல் காக்கிறதே உன்னை எரிய வைக்கிற. நம்ம எப்படி வந்துருவோம் தெரியுமா? இப்போ இருக்கிறதே போதும். உன்னை அணையாமல் காக்கிறதே உன்னை எரிய வைக்க. இது எப்படி ஆண்டவரே சாத்தியம்? அதுதான் ஆமா. கையை எடுத்தீங்கன்னு அணைஞ்சிருவேன். ஆண்டவர் சொல்லுவார், கையை எடுப்பேன்னு யாரு சொன்னா? இது கர்த்தருடைய கரம் என்று யாவரும் கண்டு உணர்ந்து. அதாவது ஆண்டவர் கை பிடிச்சிட்டாருன்னா கண்ணை மூடி நம்பலாம், அவர் கையை எடுக்கவே மாட்டார். அவர் கை விடவே மாட்டார். அவர் கைவிடாத கண்மலை. ஆண்டவர், நான் அமர மாட்டேன், நான் சும்மா இருப்பேன் நினைக்கிறியா? உன்னை நான் பாதுகாக்கிறதே உன்னை பிரகாசிக்க வைப்பதற்கு. நீ பயப்படாத, நீ பயப்படாத. இன்னைக்கு எப்படியோ இருக்கிறேன், நாளைக்கு இருப்பேனா தெரியாது. ஒரு தேவ பிள்ளையினுடைய பாதுகாவல் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஏன் கர்த்தரை அணைக்க விடல? யோசித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை இந்த தீபம் மங்கினது? அணைச்சிட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியதானே. நம்ம தீபம் அணைஞ்சிருந்தா மேக்சிமம் குடும்பத்தினர் எவ்வளவு நாள் அழுந்திருப்பாங்க? எவ்வளவு நாள்? மோசேக்காக 30 நாள், அதுக்கு மேல வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நமக்காக எவ்வளவு நாள் எழுதிருப்பாங்க? 4வது நாளே சோத்திர கூட்டத்தில் அடிச்சு முழங்குவாங்க. மேக்சிமம் இவ்வளவுதான், இவ்வளவுதான். ஏன் அணைக்கல அப்போ? ஆமே. கர்த்தர் ஏன் பாதுகாக்கிறார்? சீயோனின் நிமித்தமும் ஆண்டவர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். எனக்கு எப்படியாவது இதை பிரகாசிக்க வைக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்.
கர்த்தர் எவ்வளவு பெரியவர், கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர். ஆண்டவர் சொல்ல, நான் அமர மாட்டேன், நான் அமர மாட்டேன், நான் அமராமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். எனவேதான் அங்கே ஏசாயா 35:3 சொல்லப்பட்டிருக்கிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 62:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் அமர மாட்டேன் சொல்லிவிட்டு அதே 62:7 வாசிங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நான் அமர மாட்டேன், நீ என்ன அமர விட்டுறாதேங்கிறார். ஹல்லேலூயா. என்ன அமர விட்டுறாத. நான் தூங்குறது போலதான் இருப்பேன் போட்ல, என்ன தூங்க விடாத. ஹல்லேலூயா. நீ என்ன சும்மா இருக்க விட்டுறாத. நான் அப்படிதான் இருப்பேன். நான் தூங்குனதும் அவர் தூங்கட்டும், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்ம பேசிட்டு இருப்போம். தூங்க விட்டுருக்க கூடாது பேதுருவே. நீ என்ன, நீங்க நான் அமராம இருப்பேன். ஓகே ஆண்டவர், நீ என்ன அமர விட்டுறாத. சொந்த ஊர்ல அற்புதம் செய்வதற்காக வந்தார். அந்த ஜனங்கள் அவரை அற்புதம் செய்ய விடவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவரால் அங்கே அநேக அற்புதங்கள் செய்ய கூடாமற் போயிட்டு பைபிள் எழுதி இருக்கு. அதனாலதான் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். உங்க ஜெப ஜீவியத்தை நீங்க பலப்படுத்த கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தீபத்தை அணையாம காக்கிறது மட்டும் இல்ல, எரிந்து பிரகாசிக்க வைப்பேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சீசன் உண்டு பாருங்க. எல்லார் லைஃப்லயும் ஒரே டைம் வராது. ஒவ்வொருத்தங்களும் அந்த சீசன் என்ன சீசன்னா, எல்லாத்திலையும் ஒரு தோய்வு, எல்லாத்திலையும் ஒரு தோய்வு. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி அமர விடாதிருங்கள். நம்முடைய ஜெப வாழ்க்கையில தொய்வு வரும்போது நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் தெரியுமா? அந்த யவீருவின் வீட்டார் வந்து யவீருவின் இடத்துல சொன்னார்களே, போதகரை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? அந்த இடத்துல யவீரு மட்டும் ஆண்டவரை பார்த்து திரும்பி, ஆண்டவரே நீங்க இதுவரை வந்ததே பெரிய விஷயம் ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க போயிட்டு வாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி இருந்தா ஆண்டவர் திரும்பிதான் போயிருக்கணும். ஆனா யவீரு அமைதி ஆயிட்டான். அவர் என்ன சொல்றார் அந்த இடத்துல? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாத. இந்த இடத்திலையும் அவர் பயப்படாதேன்னு தான் சொல்றார். எல்லா இடத்திலையும் கர்த்தர் நம்மோடு அதுதான் சொல்லுகிறார், பயப்படாதே. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஆகையால் அங்கே சொல்லுகிறார் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று. இங்கே சொல்லுகிறார் எருசலேமை விட்டு போகாமல். ஒரு நாள் 2 நாள் கூட ஆனாலும் எருசலேமை விட்டு போகாதே. போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறவங்க எதை விட்டு விலகிடக்கூடாது? எருசலேம். எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம். அப்பா சமூகத்தை விட்டு விலகிடவே கூடாது. அதனாலதான் கர்த்தர் பேசுகிறார். இது அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டிலும் இதுதான் சொல்லப்படுகிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். எத்தனை பேர் தரித்திருக்கிறோம்? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. இன்னைக்கு அநேகர் கேள்விப்பட்டதோட சரி, அநேகர் வாழ்க்கையில நிறைவேறுதல இல்ல.
இந்த நிறைவேறுதல் இல்லாம நான் கேள்விப்பட்டது என் வாழ்க்கையில நிறைவேறாம என் ஓட்டம் முடியும்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். எவ்வளவோ கேட்க வைக்கிறார் ஆண்டவர், எருசலேமில் இருங்கள், எருசலேமை விட்டு போகாதிருங்கள். ஏன்? கானானை குறித்து கேள்விப்பட்ட அநேக இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் அழிய காரணம் என்ன தெரியுமா? அவங்க அந்த மேக ஸ்தம்பத்துக்கு கீழே இருக்க விரும்பல. தரித்திருக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்கள, ஜெபத்துல வேண்டுதல்ல தரித்திருக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்கள, அதுல உறுதியா இருப்போம். பெற்று கொண்டுதான் போவேன், என் கர்த்தர் வருவா, என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் வருவா. என்ன கான்பிடன்டா ஏறாங்க பாருங்க. வா, அவர் வருவார், போலாம். ஆமென். அவர்கள் ஏறின போது 2வது வசனத்துல, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள். தொடங்கினார்கள் தான் பைபிள்ல இருக்கு. எங்கேயுமே பேசி முடித்தார்கள் என்று அல்ல, அது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மட்டும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இங்கே பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்குகிறார் என்று 3 அனுபவங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 காற்று, 2 இடிமுழக்கம், 3 அக்கினி. இந்த 3ஐயும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. அக்கினி. ஹல்லேலூயா. அவர் காற்றாய் வருகிறவர். இடி முழக்கம், முழக்கம் போன்ற சத்தம், ஒரு முழக்கம் உண்டானது. இந்த 3 அனுபவங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில காற்றாய் வருவீராக. உம்முடைய இடி முழக்கம் தொனிக்கப்படுவதாக. அக்கினியாய் வருவீராக. இடி முழக்கம் போல தொனிக்கப்படுவார். அவர் வருவார். காற்று உண்டாகிறது, இடி முழக்கம் உண்டாகிறது, அக்கினி உண்டாகிறது. ஆமென். அவர் வருவார். அவர் வரும்போது உண்டாகிற காரியங்கள். ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கையில் அந்த காற்றை வீசப்படும். அவர் காற்றாய் வரும்போது உண்டாகிற 3 அனுபவங்கள். 1, ஆதியாகமம் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அவர் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஜலம் அமர்ந்தது. 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே இருந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டது. அவர் காற்றாய் வருகிறார். ஜலம் அமர்ந்தது. இதுவரை சீஷர்களுக்கு யாருக்கிட்டையுமே பதில் சொல்ல முடியல. ஒரு புறம் யூதருக்கு பயம், இன்னொரு புறம் யூதர்கள் ஒரு ஃபால்ஸ் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் அடக்கம் பண்ணிட்டு இருக்கும் போது கல்லறையிலிருந்து நைட்டு நேரத்துல தூங்கிட்டு இருக்கும் போது சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டு போயிட்டாங்க. இயேசு தாம் உயிரோடு இருக்கிறவர் என்பதை யாருக்கு மட்டும்தான் காண்பித்தார்? சீஷர்களுக்கு மட்டும்தான் காண்பித்தார். உண்மையிலேயே இவங்களுக்கு எல்லாம் தெரிந்தும் ஆனா இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலை. வாழ்க்கையில கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாததுனால இதுவரைக்கும் இந்த சீஷர்களுடைய நிலைமையை பாத்தீங்கன்னா, இயேசு வரதுக்கு முன்னாடியும் ஒரு அறை கதவை பூட்டிட்டு தான் உள்ள இருக்கிறாங்க. இயேசு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மேல் வீட்டு அறையில போய் ஹால் தான் வித்தியாசமானது தவிர அடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு அமர்ந்த நிலை இல்லை.
யாருக்குமே பதில் சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் லைஃப்ல இன்னுமே வரவில்லை. பதில் சொல்லவே முடிய ஒரு சிச்சுவேஷன் கூட எனக்கு இல்லையா ஆண்டவரே என்கிற ஏக்கத்தோடு யாராவது கேட்கறீங்கன்னா, பிரியமானவர்களே, அந்த காற்று வந்தாலே போதும், எல்லா ஜலமும் அமர்ந்து ஆமென் அந்த பேழை தங்கினது போல நீங்கள் பதில் சொல்லும்படியான நாட்கள் வரப்போகிறது. ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வந்தா நிறைய பேருக்கு நான் பதில் சொல்ல போறேன். ஓ ஜீசஸ், அநேகருக்கு நம்புறவங்க மட்டும் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கான தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார்னு சொல்றவங்க அநேகருக்கு இன்னைக்கு எனக்கு பதில் இல்ல, தெரியும் சொல்ல முடியல. பேதுரு எழுந்து நின்று glory. ஆமென். எந்த கூட்டத்துல வெளியே தலை காட்ட முடியாம அரைக்கதவை அடைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கூட்டத்துல வெளியே வந்து நின்று உன் சொந்தங்கள் நடுவில், உன்னை தள்ளினவர்கள் நடுவில், உன்னை அப்புறப்படுத்தினவர்கள் நடுவில் ஒரு காற்று ஷரா மாதா நாரா glory. ஆமென். அந்த காற்று அடிக்காம இந்த பேழையை பாத்தீங்கன்னா அப்பதான் போய் தங்குது. அதுவரை காக்கப்பட்டாங்க. ஆனா பேழை நிலம் எப்படி தெரியுமா இருக்கும்? இங்கே இருக்கும். இப்படிதான். ஆமே, நிலை என்று சொல்ல ஒண்ணுமே இல்லை. அப்பா இப்ப எங்க இருக்கிறோம்? எங்கேயோ இருக்கிறோம்டா. சேம் காம் யாவேத் கேட்பாங்க, அப்பா இப்ப எங்க இருக்கிறோம்? இன்னும் வீடு மாறணுமா? என்னப்பா செய்யறதுக்கு? இந்த ஜலம் வந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ நம்ம லைஃப் ஃபுல்லா இப்படிதானா? வெயிட் பண்ண, ஒரே ஒரு காத்தடி. விசுவாசிக்கிறவங்க அந்நிய பாஷையில அவர் நினைத்தருளி ஒரு காற்றை வீச பண்ணினால் போதும். ஆமென். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க. நீ அவர் அமர விட்டுறாத. ஆண்டவர் அதுதான் வான் பண்றார். நான் அமர மாட்டேன், என்ன அமர வச்சிடாத. ஆமென். ஆண்டவர் நீங்க வந்துட்டீங்கன்னா நான் நின்றுவேன்பா. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தையை தாண்டி போக முடியல. ஹல்லேலூயா. நான் என்ன பண்ண, நிர்பந்தமான மனிதன் தான். நமக்கு மூணையும் சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி அந்த காற்று வீச பண்ணார் பாத்தீங்களா? அவர் நினைத்தார். அவர் அமர விடாதிருங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை நினைக்க வை. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது, ஜெபத்தை குறித்து பேசும்போது, நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஊமையை சொல்லுவார். என்னன்னா, ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி கிட்ட ஒரு அம்மா நீதிக்காக போய் நிப்பாங்க. என்ன ஆண்டவரே, அவர் பேசுற ஊமையெல்லாம் பார்த்தா, ஆமே அவர் சொல்லுவார், அந்த அம்மா வந்து 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 நிப்பாங்க. கடைசியில அந்த அம்மா மேல அவனுக்கு இரக்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவனை நம்புறத பார்த்து கொடுத்துருவா. ஆமே, கொடுத்துரு சொல்லிட்டு சொல்றாரு பாரு, அந்த அநீதி உள்ளவனே ஜபத்துல தரித்திருக்கிறவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது, நான் நீதி உள்ளவர் அல்லவா, நான் இரக்கம் உள்ளவர் அல்லவா, நான் உனக்கு செய்யாம இருப்பேனோ. ஆமென். ஹல்லேலூயா. அங்க எங்கேயும் போயிட்டே இருக்கு. எனவேதான் ஆரம்பத்திலே சொன்ன வார்த்தையை சொல்றேன், அவர் அணையாமல் காக்கிறவர் மட்டுமல்ல, எழும்பி பிரகாசிக்க செய்கிறவர். இந்த காற்று ஜலத்தை அமர பண்ணும். இந்த காற்று என்ன செய்யுமாம்? ஏசாயா 41:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது, இது போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அடுத்த வார்த்தை,
தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போ. அவைகளை தூற்றுவாய். ஏ பயமே, என்னை விட்டு போ அப்படின்னு தூற்றும் போது இந்த காற்று அவைகளை கொண்டு போகும். ஏ வியாதியே, நீ என்னை விட்டு போ என்று சொல்லும் போது இந்த காற்று அவைகளை கொண்டு போகும். ஏ தரித்திரமே, நீ என்னை விட்டு போ என்று glory. எனவேதான் கர்த்தர் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமா, புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குறதுக்கு ஆக்குறது எலும்ப கடிக்கிறதுக்கு இல்ல, அவைகளை நீ தூற்றுவாய், தூற்றுவாய். இதுவரை சீஷர்கள் பயந்திருந்தார்கள், இப்பொழுது பலமும் அன்பும் தெளிவும். ஹalleluya. இன்னொன்னு, அவர் வராம நம்ம தூட்டுனா அது துப்பிட்டு போயிட்டே இருக்கும். அவர் வரணும். நீர் வந்தால் சூழ்நிலை ஆமென் முடியாதது. அதனாலதான் சும்மா விசுவாசரிக்க, சும்மா விசுவாசரிக்க அவர் இல்லவே இல்லை. அவர் இல்லாம இப்பொழுதே மாறட்டும். எங்க மாறதுக்கு? அவைகள் அவர் ஒன்னு ஆக்குவார். அப்பொழுது நீ அவைகளை தூற்றுவாய். கேட்கணும், ஆண்டவரே ஆண்டவரே வந்துருங்கப்பா, நான் இந்த பயத்தை தூற்ற போறேன், இந்த நெருக்கத்தை எப்போன்னு சொல்ல போறேன், அது போணும். ஹalleluya, ஹalleluya. அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே ஆமென் நீ தூற்றுவாய். ஹalleluya, ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் வந்துட்டாரா இதை செய்ய வைப்பார். ஏன் செய்ய முடியல தெரியுமா? செய்ய வைக்கிறவர் உள்ள இல்ல. காத்திரு, தரித்திரு, அவர் வருவார். உன் கையை அவர் கையாய் பயன்படுத்துவார், உன் வாயை அவர் வாயாய் பயன்படுத்துவார். நல்ல கைகளை சாட்டி அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில இவைகள் உயிரடையுமா, உயிரடையுமா எனக்கு தெரியாது. நீ சொல்லு, நீ சொல்லு, அதை பார்த்து நீ சொல்லு. பின்னாடி காற்று வரும், நீ பேசு, நீ பேசு, நீ பேசு. ஆமென். என்ன பேசணும்? எனக்கு கற்பித்தபடி வார்த்தையை வாங்குங்க, பேசுங்க. அதே பெரிய பர்வதமே, நீ ஏமாத்திரம். glory, glory. கர்த்தர் உங்களை பேச வைக்க போகிறார், கர்த்தர் உங்களை பேச வைக்க போகிறார். ஆமென், ஆமென். ஜீசஸ் பறக்கடிக்கும். மோசே, உன் கோலை நீட்டி இந்த சமுத்திரத்தை பிளந்து விடு. மோசே கோலை நீட்டிட்டான். அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? காற்று வந்தது, காற்று வந்தது. glory, glory. ஆமென். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உங்க கூடாரம் விழுந்து கிடந்தாலும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிச்சு ஜெபத்துல சரித்திருக்கும் போது உங்க நாவ அப்படி மாற்றுவா. ஆமென். துக்கத்தோடு தான் நெகேமியா போய் உட்கார்ந்தா, துக்கத்தோடு தான் உட்கார்ந்தா. இப்படி ஆயிட்டு ஆனா கர்த்தர் உருவாக்கினார். இப்பொழுது சன்பலாத் தொபியா முன்னாடி சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீ தூற்றுவாய். ஹalleluya. காற்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆமென். ஹalleluya. சப்பானியா இருந்தவன
பேதுரு பார்த்து சொல்ற, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, காற்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எங்களிடத்தில் உள்ளதை நான் தருகிறோம். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனதும் காற்று, கர்த்தர் காற்றை வீச பண்ணுகிறார். ஆமே. பேச முடியலையா? பேச முடியலையா? போய் உட்கார்ந்துருங்க. அப்பா மாத்துங்கப்பா. ஆமே. ஹல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பாலகர் வாயிலே பலனை உண்டு பண்ணுகிறவர். இந்த காற்று வீச பண்ணின போது ஜலம் அமர்ந்தது. இந்த காற்று வீச பண்ணின போது அவன் தேவையில்லாத தடையா நிற்கிறவைகள் எல்லாம் பறக்கடிக்கப்பட்டது, பறக்கடிக்கப்பட்டது. அவர் வருவார். இதுவரை தடையாய் பெரிய மலை அது ஒண்ணுமே இல்லாம ஆக போகுது. இந்த காற்று கொண்டு போகும். ஆமே. வசனம் வரும்போதே அதை சொல்லிட்டே இருங்க. பிறகு வீட்டுல போய் நம்ம மறந்துருக்கிறது போகுது. அப்படியே சொல்லிட்டே இருங்க. காற்று வந்தா. ஆமே. ஹல்லேலூயா. உன் பவரை காட்டுன்னு சத்துரு கேட்கும் போது அப்பா காற்றுன்னு சொல்லுங்க. ஆமே. அதுக்கப்புறம் அவனை காணாது. ஹல்லேலூயா. ஆமே. இந்த வசனத்தை பார்த்தீங்களா? காற்றும் சுழல் காற்றும் அவைகளை பறக்கடிக்கும். நீயோ நீயோ என்ன? அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், உன்னை மகிழ்ச்சியாக்க என்னவும் செய்வா. என்ன மகிழ பண்ண என் கையை பிடித்தவர், இந்த பூச்சி கையை பிடித்தா. நீயோ நீயோ கர்த்தருக்குள். ஆமே. ஆமே. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு காடை வேணும்னு கேட்டாங்க. அப்பொழுது அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணி காடை கொடுத்தார். இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்க்க முடியும். அவருக்கு என்னென்ன வரம் தேவையோ அதை எல்லாவற்றையும் ஆவியானவர் கொடுக்கிறார். வரங்கள் நம் பிரயோஜனத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காற்று எனக்கு என்ன தேவையோ, இந்த பாட தெரியாதவரை பாட வைத்தாரு, பேச தெரியாதவனை பேச வைத்தாரு, எல்லாம் ஒரு காற்று அடித்தது. அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில காற்று அடிக்கும் போது ஆகாது தள்ளின கல் தலை கல்லாகும், கர்த்தராலே ஆகும். இது எல்லா கண்களுக்கும். இரண்டாவது இடி முழக்கம். இந்த இடி முழக்கம் ரெண்டு காரியங்களை ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். அதை சொல்லிவிடுகிறேன். ஒன்று, இந்த இடி முழக்கம் முதலாவது எங்கிருந்து வருகிறது? வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை வேகமாய் வாசி. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்கின்ற சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். இரண்டாவது வசனம். உடனே ஆவிக்குள்ளானே. அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். 5வது வசனம். அந்த சிங்காசனத்தில் மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. கைகளை உயர்த்தி. அப்ப சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற சத்தம், சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற சத்தம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். 3ஆம் நாளில் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. 19வது வசனம். எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினார், தேவன் அவனுக்கு வாக்கினார். என்ன இடி முழக்கத்தின் அர்த்தம்? உனக்கு பதில் வரும், உனக்கு மறுமொழி உண்டாகும். நீ பேசின ஒவ்வொரு காரியத்துக்கும் உனக்கு மறுமொழி கொடுக்கப்படும், உனக்கு பதில் கொடுக்கப்படும். உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் அலைச்சலுக்கு பதில் உண்டு, உன் வேதனைக்கு பதில் உண்டு.
சங்கீதம் 81:7 கர்த்தர் சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவன் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா பாரு, எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டு, சிங்காசனத்திலிருந்து சத்தம் வரும்னு காத்துட்டு இருக்கிறேன். மோசே பேசினான், கர்த்தர் அவனுக்கு வாக்கினால் மறு உத்தரவு. பதில் உண்டு. ஆமே, பதில் உண்டு. சாமுவேல் 1 சாமுவேல் 12வது அதிகாரத்துல இந்த கடைசியில சாமுவேல பாருங்க, தள்ளுறது போலவே ஜனங்க ராஜா வேணும்னு கேட்டுருவாங்க. சாமுவேல் எல்லாரையும் கூப்பிட்டு, நான் ஏதாவது உங்ககிட்ட எடுத்தானா, அநியாயமா நடத்தினா, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப சாமுவேல் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். எல்லாருக்கும் முன்னாடி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 18வது வசனத்துல சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அடுத்த வார்த்தை பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் மிகவும் பயந்து. ஆவியானவர் இந்த வார்த்தையை எப்படி பேசினார் தெரியுமா? இந்த இடி முழக்கம் எதற்கு உண்டாகிறது தெரியுமா? நீ என்னால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியார், எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியார். பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த இடி முழக்கம் உண்டான போது இந்த 11 பேரோடு கூட பேதுரு எழுந்து நிற்கிறான். எல்லாரும் அவங்க சொல்றத கேட்கிறாங்க. ஆமே, நீ தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன், நீ தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவள் என்பதை உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3வது அக்கினி. வேதம் சொல்லுகிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி, மத்தேயு 3:12, தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். என்ன அதன் அர்த்தம்? என் மேல அவர் அக்கினியா வந்துட்டார்னா நான் பதரா இருக்க மாட்டேன், நான் கோதுமையா மட்டும்தான் இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் வரலன்னா நிறைய பதறு. அவர் வரணும். அவர் சுத்திகரித்து அவர் லேவி புத்திரரை சுத்திகரித்து கொண்டே இருப்பார். அப்ப என் மேல அவர் அக்கினியா இறங்கிட்டார்னு வைங்களேன், என்கிட்ட என்ன இருக்காது தெரியுமா? சொல்லுங்க. கசப்பு என்கிற பதர் இருக்காது, வெறுப்பு என்கிற பதர் இருக்காது, ஆமே பொறாமை என்கிற பதர் இருக்காது. அது வந்தாலே அக்கினி என்ன பண்ணும்? அதனாலதான் நம்ம எவ்வளவு உசாரணவங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். எனவேதான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது பவுலை கொண்டு எழுதுகிறார், ஆவியை அவித்து போன அணைச்சு போட்டுறாது. ஏன்னா நமக்கு தெரியும், இப்ப நம்ம டங்ஸ்ல பேசினா இந்த பதறு போயிரும், அதனால கொஞ்ச நேரம் பேச வேண்டாம். அதனாலேயே நம்ம ஆவியை அவித்து போட்டுட்டு இருக்கிறோம். ஆமே, ஆவி அவித்து போட்டதுனால நிறைய பதர் வந்துட்டு, ஆமே, மீண்டும் மணலாக்கங்கள், இந்த பதரெல்லாம் சுத்தரிக்கப்பட்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமே, பரலோக ராஜ்யம் வலை விரிக்கிறவனுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த வலையிலே திரளான மீன்கள் அகப்பட்டது. அவன் என்ன செய்வானா, அதிலிருந்து நல்லவைகளை மாத்திரம் கூடையில் எடுத்து ஆகாதவைகளை. என் மேல அவர் அக்கினியா இறங்கும் போது என்ன இருக்காது தெரியுமா? என்கிட்ட பதரே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, அது இருக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. என்ன இருக்கும் தெரியுமா? விசுவாசம் இருக்கும். விசுவாசத்தை பொன்னோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:13 அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். இந்த அக்கினி தான் நம்ம எல்லாம் கரெக்ட்னு சொல்லுவோம்.
அக்னியில போட்டாதான் தெரியும் இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு. தீயில போட்டாதான் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அக்னி அவர் சுட்டெரிப்பார், சுத்திகரிப்பார். அப்போ என்ன எப்ப வந்தாலும் நான் யாராதான் இருப்பேன் தெரியுமா? கோதுமையாதான் இருப்பேன். அப்படி கோதுமையா இருந்தா நான் நிலத்துல விழுந்து செத்தா கூட பலன்தான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. கோதுமையா இருக்கணும். சிலர் பாருங்க, இருந்தும் கெடுப்பாங்க, செத்தும் கெடுப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. ஆமென். கோதுமையா இருந்தா ஆண்டவர் என்கிட்ட பதறே இருக்க கூடாதுன்னு விரும்புறவங்க மட்டும். ஆமென். ஆவியானவருக்கு உங்க ஆலயம் நீங்க தான், நம்ம தானே ஆலயம். நீ இது உனக்கு தெரியாதா? 1 கொரிந்தியர் 6 அப்படிதான் கேட்கிற. நீங்க அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை அறியீர்களா? ஆமென். நம்ம ஜெபிக்க போறோம். என் வாழ்க்கையில காற்றாய், இடி முழக்கமாய், அக்கினியாய் வாரும் ஆண்டவர். ஆமென். ஒரு 2 நிமிஷம் பிரேயர் பண்ணி முடிக்கலாமா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? Thank you, Holy Spirit. வாரும் ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் ஆட்கொள்ளும். ஒரு 2 minutes பிரேயர் மட்டும் பண்ண போறோம். நமக்கு டைம் இல்ல. எனக்கு இன்னும் அந்த பாட்டை பாடி ரொம்ப நேரம் வர்ஷிப் பண்ணணும்னு ஆசை. ஆனா நேரம் இல்ல. ஒரு 2 நிமிஷம் என் லைஃப்ல அவர் வந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அவர் வரலன்னா ஒண்ணுமே இல்லை. எனக்கு 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 அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் விரும்புறேன். நீங்க வேணும், கண்டிப்பா வந்தே ஆகணும். கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஒன்னே ஒண்ணு கேளுங்க. என் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க. தள்ளாடுகிற முழங்கால்கள் சீஷர்கள் எருசலேமிலே தங்கி இருந்தது போல உங்க பிரசன்னத்துல தங்கி இருக்க, அவர்கள் ஜெபத்தில் வேண்டுதலும் தரித்திருந்தது போல நாங்கள் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க என்னை அமர்ந்திருக்க விடாதீங்க. உங்களை அமர்ந்திருக்க விட்டுறக்கூடாதுப்பா. நீர் அதை புகழ்ச்சியாக்குகிறவர், நீர் அதை மகிழ பண்ணுகிறவர். ஆண்டவரே, என்னை மகிழ பண்ணுகிறவரே. ஆமே, நீங்க வரணும். காற்றாய் வரணும், இடி முழக்கமாய் வரணும். நான் உம்மால் அங்கீகரிக்கப்பட்டவன், நான் உம்மால் அங்கீகரிக்கப்பட்டவள் என்பதை என்னை சுத்தி இருக்கிறவங்க அறியட்டும். ஆண்டவர், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் என்பதை என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறியட்டும். ஆண்டவரே, ஒரு காற்றை வீச பண்ணின போது அந்த பேழை போய் மலையில தங்கினது. நீர் ஒரு காற்றை வீச பண்ணினா என் அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகுமே. ஆண்டவர், 2 கைகளை எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்து. எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேராக. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. நீர் வெறுக்கிற பதர் எதுவும் என்னில் வேண்டாப்பா. சுட்டெரிச்சிருங்க. நான் எப்பவுமே கோதுமையா மட்டும்தான் இருக்கணும், கோதுமையா மட்டும்தான் இருக்கணும், கோதுமையா மட்டும்தான் இருக்கணும். ஆண்டவரே, ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கான ரேமாவை நீங்க பரத்திலிருந்து தந்து எங்களோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காக, நீர் தந்த வாக்குக்காக, வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் காற்றாய் வருவீர், இடி முழக்கமாய் வருவீர், அக்கினியாய் வருவீர், எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவீர். சமூகத்திலே தரித்திருக்க எங்க தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்த கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் அப்படியே ஆட்கொண்டு நடத்தும், சாட்சியாய் நிறுத்தும். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.